Okay, students, once again, I welcome you all. நம்ம இந்த லெசனை லெட்ஸ் கண்டினியூ வித் தி சேம் லெசன். அடுத்தது மோன்டேக் டிக்ளரேஷன் அப்படிங்கிற ஒரு பிரகடனத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இப்போ மோன்டேக் டிக்ளரேஷன்னா என்ன? இன்க்ரீஸிங் அசோசியேஷன் ஆஃப் இண்டியன்ஸ் இன் எவ்ரி பிரான்ச். அப்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், டயார்கியை பற்றி பார்த்தோம் இல்லையா? டயார்கி அப்படின்னு டூ கவர்மெண்ட்ஸ், நீங்களும் இருக்கலாம் நாங்களும் இருப்போம் அப்படிங்கிறது தான். பட் நவ் த மோன்டேக் டிக்ளரேஷன் என்ன அப்படின்னா, யூ ஹாவ் டு இன்க்ரீஸ் த அசோசியேஷன் ஆஃப் இண்டியன்ஸ். எல்லா பிரான்ச்லேயும் இண்டியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான். நிர்வாகம், அடுத்தது செல்ஃப் கவர்மெண்ட். ஓகே. ஆனால் இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த ப்ரொப்போசலை அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ தி ரிஜெக்டட் இந்தியன் மினிஸ்டர்ஸ் இல்லையா? அந்த மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இந்த டிக்ளரேஷனை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இதை விட்டே வெளியேறாங்க. நெக்ஸ்ட்டு, லேக் ஆஃப் மெஷர்ஸ் டு இண்டஸ்ட்ரியலைஸ் இந்தியா. இந்தியாவில் இருந்த அந்த ஃபேக்ட்ரிஸ் இருக்கு இல்லையா? இந்தியாவில் இருந்த ஃபேக்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே அதிகமான பாதுகாப்பு அப்படிங்கிறது இந்த பிரிட்டிஷ் கொடுக்கலை. பிரிட்டிஷ் என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இங்கே இந்தியாவில் ஆரம்பித்தாங்களோ அதுக்கு அதிகமான பாதுகாப்பு ப்ளஸ் லாட் ஆஃப் இன்சென்டிவ்ஸ் அப்படிலாம் கொடுத்தாங்க. முக்கியமாக சுகர், சிமெண்ட், கெமிக்கல்ஸ். நோ சேஞ்ச் இன் த கொலோனியல் எக்கானமிக் பாலிசி. அந்த கொலோனியல் எக்கானமிக் பாலிசியை ஏக்காந்தம் பண்ணிட்டும் நம்மளுடைய இந்திய தொழிற்சாலைகள் மீது இருந்ததை மாற்றலை. பிரிட்டிஷ் ஆரம்பித்த ஸ்டீல் அண்ட் அயர்ன் ஃபேக்ட்ரிஸ் மட்டும் அவங்க நிறைய சலுகைகளை கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் தான் இன்சென்டிவ்ஸ். ஆனால் இந்தியாவில் இருந்த இந்தியர்களால் ஆரம்பிக்கப்பட்ட எந்த ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்கும் அவங்க இன்சென்டிவ்ஸ் கொடுக்கல, பாதுகாப்பும் அவங்க வழங்கவில்லை. நெக்ஸ்ட்டு, த இண்டஸ்ட்ரீஸ் அண்டர் பிரிட்டிஷ். அப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஓகே, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ்க்கு நம்ம ஏதாவது செய்வோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அட்லீஸ்ட் லெட் அஸ் கிவ் தம் டெக்னிக்கல் அட்வைஸ் அண்டு எப்படி நம்ம அந்த மிஷின்ஸை இன்னும் பெட்டராக ஆப்ரேட் பண்ணுறது, இல்லை ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஒரு நாலேஜ், அந்த ஒரு அறிவை அவங்க கொடுக்கலான்னு பார்க்குறாங்க. பட் த பிரிட்டிஷ் ஆப்போஸ்ட். அப்படின்னா இந்த பிரிட்டிஷால் உருவாக்கப்பட்ட தொழிற்சாலை இருக்கு இல்லையா, அங்கே இருந்த அந்த தொழில் அதிபர்கள் ப்ளஸ் ஒர்க்கர்ஸ் ஆப்போஸ்ட். நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க, ஒருவேளை டெக்னிக்கல் அட்வைஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எங்களோட இண்டஸ்ட்ரி டவுன் ஆகிடும். ஸோ அதனால் we won't be able to make profit. ஸோ அதனால் அவங்க அந்த டெக்னிக்கல் அட்வைஸை இந்தியாவில் இருந்த இண்டிஜினஸ் தொழிற்சாலைகளுக்கு கொடுக்கலை. நெக்ஸ்ட்டு, இந்தியா இன் த டேஸ் ஆஃப் கிரேட் டிப்ரெஷன். அப்போ இந்த பொருளாதார நெருக்கடியில் ஒரு பெருமந்தத்தில் இந்தியா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான். அப்போ இந்த காலனியுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மணி ஃப்ரம் த காலனிஸ். நம்ம பார்க்குறோம், இந்த ஒட்டாவா அப்படிங்கிற அந்த ஒரு பிளேஸில் ஒரு எக்கானமிக் சம்மிட் ஒன்று நடக்குது 1932. அது என்ன சம்மிட் என்ன அக்ரிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் குட்ஸ்க்கு மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், இன்க்ளூடிங் இந்தியா. அப்போது மற்ற குட்ஸ், எந்தெந்த குட்ஸ்லாம் மற்ற நாடுகள் உற்பத்தி பண்ணப்படுதோ அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. பட் பிரிட்டிஷ் குட்ஸ்க்கு மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், அது இந்தியாவுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ திஸ் இஸ் வேர் கரன்சி கிரைசிஸ் அப்படின்னு ஒன்று உருவாகுது. அது என்ன கரன்சி கிரைசிஸ் அப்படின்னா, த பிரிட்டிஷ் கேவ் த பவுண்ட்ஸ் ஃபார் எ லெஸர் ப்ரைஸ். அந்த பவுண்ட்ஸை அவங்க லெஸர் ப்ரைஸு கொடுக்குறாங்க இந்தியன்ஸ்கிட்ட. ஸோ அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்தியாவுடைய மணி இருக்கு இல்லையா, நம்மளுடைய இந்திய பணத்தோட மதிப்பு உயரும். அப்போது பிரிட்டிஷ் குட்ஸோட விலை, அப்போ நம்ம என்ன செய்யலாம், விலை கம்மியாக அவங்களுடைய பொருட்களோட விலை குறையும் இல்லையா? அதனால் என்ன செய்யலாம்,
மக்கள் அதிகமாக அவங்க பொருட்களை வாங்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவங்களோட பவுண்டு என்ன செய்கிறாங்க, இந்தியன்ஸ்கிட்ட கொடுக்குறாங்க, கொடுத்து இந்தியாவோட கரன்சியாக வாங்குகிறாங்க. அவங்க வாங்கிட்டு பிரிட்டிஷ் குட்ஸை என்ன செய்கிறாங்க, லோ ப்ரைஸுக்கு விற்கிறாங்க. அப்படி விற்றாங்க அப்படின்னா நமக்கு தெரியும், நம்ம எந்த ஒரு பொருள் லோ ப்ரைஸில் விற்கிறாங்களோ நம்ம என்ன செய்வோம், அடித்து பிடிச்சிக்கிட்டு நம்ம போயிட்டு முன்னே வாங்குவோம். வி ஓன்ட் செக் வெதர் இட் இஸ் குட் ஆர் பேட். நமக்கு என்ன சொல்ல போகணும் அப்படின்னா, இந்த ஸ்வதேசி இயக்கம் அப்படிங்கிற ஒன்று ஆரம்பித்தது என்ன அப்படின்னா, எதுக்காக அப்படின்னா, ஸ்வதேசி மூமெண்ட், இந்தியாவில் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களுக்கு நம்ம மரியாதை கொடுப்போம் அப்படிங்கிறது தான். இப்போ இருக்கக்கூடிய இந்தியாவில் மேக் இன் இண்டியா திட்டம் கூட இந்த காரணத்தால் தான். ஓகே, ஸோ மேக் இன் இண்டியா, லெட் அஸ் மேக் இன் இண்டியா அண்டு பை வாட் எவர் that is produced in India. So that is the idea of behind Modi's government. அதனால தான் மேக் இன் இண்டியா திட்டத்துக்கு கீழே ரயில்வே என்ஜின்ஸ்லாம் தயாரித்து இப்போது அது பயன்பாட்டுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது தான். நீங்கள் பார்க்கலாம், நிறையா விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, we need to watch நியூஸ். நம்ம நியூஸ் பார்க்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். யூ நீட் டு ஹாவ் அ thirst ஃபார் நாலேஜ். அந்த thirst அப்படின்னா என்ன, தாகம். நமக்கு எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த ஒரு தாகம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஓகே, திஸ் இஸ் ஆல். இது இப்போ நான் சொன்னது எல்லாமே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஏன்னா இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, த இண்டியன்ஸ் வேர் எகெயின்ஸ்ட் த ஃபாரின் குட்ஸ் பட் த பிரிட்டிஷ் ட்ரை டு செல் த பிரிட்டிஷ் குட்ஸ் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட்டு இம்பேக்ட் ஆஃப் டிப்ரெஷன். அப்போ இந்த டிப்ரெஷன், இந்த பொருளாதார பெருமந்தத்தோட தாக்கம் இந்தியாவின் விவசாயத்திலையும் காணப்படுது, தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான். ரெண்ட் ஃபார் லேண்ட் டு பிரிட்டிஷ். அப்போது டிட் நாட், அந்த பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா, நிலத்தை ரெண்ட்டுக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவங்க அந்த ரெண்ட்டை குறைக்கலை. ஸோ 1930 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் அப்படின்னா, நாங்கள் இனிமேல் உங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டோம், நீங்கள் சொல்கிற எதுக்குமே நாங்கள் தலையசைக்க மாட்டோம். ஸோ வி வில் டிஸ்ஒபே யூ அப்படிங்கிறது தான் இந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படிங்கிற ஒன்று 1935 ஏற்படுது. அப்போது எதுக்கு அப்படின்னா, டு கிவ் மோர் பவர் டு இண்டியன்ஸ். இன் 1937 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மீன்ஸ் மோர் சீட்ஸ். அப்போ நடந்த எலெக்ஷனில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க. ஆனால் இந்த இந்தியன் சோல்ஜர்ஸ், இரண்டாம் உலக போருக்கு நிறையா பேரை இந்தியன் சோல்ஜர்ஸை அவங்க இந்த பிரிட்டிஷ் கொண்டு போகிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஆக்சிஸ் பவர்ஸ் அண்ட் அலைட் பவர்ஸில் பிரிட்டன் இருக்குது. ஸோ நம்ம பிரிட்டனோட கண்ட்ரோல் இருந்ததால் இந்தியாவில் இந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே இரண்டாம் உலக போருக்கு பயன்படுத்த கொண்டு செல்லப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே இந்த இந்தியன் நம்முடைய காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட பதவியை ராஜினாமா பண்ணுறாங்க. அடுத்தது ஆன்டி கொலோனியல் மூமெண்ட்ஸ் இன் ஆஃப்ரிக்கா. அது என்ன ஆன்டி கொலோனியல் மூமெண்ட்ஸ் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஆன்டி கொலோனியல் அப்படின்னா சம்திங் எகெயின்ஸ்ட் த காலனைஸ்ட் கண்ட்ரி. ஓகே, அப்போ எந்த நாடு ஒன்றை காலனியாக மாற்றுச்சோ அந்த நாட்டுக்கு எதிராக போராடுறது. அப்போ சோஃபார் நம்ம ஏஷியா பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம என்ன மாதிரியான மூமெண்ட்ஸ் ஆஃப்ரிக்காவில் ஏற்பட்டது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். 1875 இந்த காலனைசேஷன் அப்படிங்கிற ஒன்று அப்போ தான் ஆஃப்ரிக்காவில் ஏற்படுது. அதுக்கு முன்னாடி ஆஃப்ரிக்கா யாருடைய கண்ட்ரோலிங் இல்லை. பட் இன் 1884 அந்த பெர்லின் கான்ஃபரன்ஸில் ஒரு முடிவு எடுக்கப்படுது. என்ன அப்படின்னா, ஆஃப்ரிக்கா ஷுட் பி டிவைடட். ஆஃப்ரிக்காவை நம்ம என்ன பண்ணலாம், கூறு போட்டு எடுத்துக்கலாம், பங்கு போட்டு எடுத்துக்கலாம், இது உனக்கு அது எனக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ திஸ் இஸ் வேர் a fight breaks out between the British and the Boers. அப்போது பூர் வார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சவுத் ஆஃப்ரிக்கா அப்படிங்கிற நேஷன், இப்போ இருக்கக்கூடிய நேஷன்
ஓகே, ஆஃப்ரிக்காவில் சவுத் ஆஃப்ரிக்கா அப்படிங்கிறது குவைட் டிஃப்ரெண்ட். ஓகே, ஏன் குவைட் டிஃப்ரெண்ட் அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் 2 பிரிட்டிஷ் காலனிஸ் இருந்துச்சு, நேட்டல் அண்ட் கேப் காலனி. இந்த பூர் ஸ்டேட்ஸுக்கும் 2 ஸ்டேட்ஸ் இருந்துச்சு, டிரான்ஸ்வால் அண்ட் ஆரஞ்ச் ஃப்ரீ ஸ்டேட் அப்படிங்கிறது. இந்த டிரான்ஸ்வால் அப்படிங்கிறது அதிகமாக தங்கம் இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதி. பிரிட்டிஷ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த டிரான்ஸ்வால் எப்படியாவது நம்ம ஆக்கிரமிப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தங்கம் நம்ம வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. we can easily take the gold from Transvaal, from Africa அப்படிங்கிறது தான். அப்போது இந்த பூர்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த தங்கத்தை வந்து இவங்க எடுக்கிறதுக்கு இவங்க எப்படியும் என்ன செய்ய மாட்டாங்க, வரி கட்ட மாட்டாங்க. ஸோ இன்ஸ்டெட் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருவேளை நம்ம கூட ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி இவங்க முந்திக்கிட்டாங்க. த பூர்ஸ் ட்ரை டு அட்டாக் த பிரிட்டிஷ் ஃபர்ஸ்ட். அப்போ இந்த பூர்ஸ் வார்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்ம பார்க்கக்கூடிய 1899 1902 வரைக்கும், அப்போ 3 வருஷமாக இந்த பூர்ஸ் வார்ஸ் அப்படிங்கிறது ஒன்று நடக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த பூர்ஸ் ஜெயிச்சிருந்தாலும் அவங்க தோற்கடிக்கப்படுறாங்க, அவங்க கரில்லா வார்ஃபேரை பயன்படுத்துகிறாங்க. பட் இருந்தாலும் த பிரிட்டிஷ் ஃபைனலி டிஸ்ட்ராய்ட் த ஃபார்ம்ஸ், கிராப்ஸ் ஆஃப் பூர்ஸ் அண்டு நோ மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இந்த பூர்ஸ்க்கு வழங்கப்படலை. 26,000 பேர் கொல்லப்படுறாங்க. அண்ட் ஃபைனலி த பூர் ஸ்டேட்ஸ் அப்படின்னா டிரான்ஸ்வால் அண்டு ஆரஞ்ச் ஃப்ரீ ஸ்டேட் அப்படிங்கிற இந்த 2 ஸ்டேட்ஸுமே பிரிட்டனுடைய கண்ட்ரோலுக்கு வருது. நெக்ஸ்ட்டு தி ஆஃப்ரிக்கனர்ஸ். அப்போ இந்த ஆஃப்ரிக்கனர்ஸ் அப்படின்னா யார்? 1907 டிரான்ஸ்வால் அண்ட் ஆரஞ்ச் ஃப்ரீ ஸ்டேட், அது த 4 ஸ்டேட்ஸ் ஃபார்ம்ட் ஏ யூனியன். இது எல்லாமே இந்த நாளும் என்ன செய்யுது அப்படின்னா ஒரு யூனியனாக ஃபார்ம் பண்ணுறாங்க. 1909 ஒரு ஆக்ட் ஒன்று பாஸ் பண்ணுறாங்க. என்ன ஆக்ட் அப்படின்னா, பார்லிமெண்ட் வாஸ் செட்டப் இன் கேப் டவுன். கேப் டவுன் அப்படிங்கிறது சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிட்டி. இப்போ இருக்கக்கூடியது நமக்கெல்லாம் தெரியும். தோஸ் ஆஃப் யூ ஹூ வாட்ச் கிரிக்கெட், யாரெல்லாம் கிரிக்கெட் பார்க்குறீங்களோ அவங்க தெரியும், இன் கேப் டவுன் தெர் இஸ் ஏ கிரிக்கெட் ஸ்டேடியம், ரைட். இப்போ யூனியன் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா இன் 1900 சவுத் ஆஃப்ரிக்காவை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ யார் இந்த பூர்ஸ் அப்படின்னா, டிசெண்டன்ட்ஸ் ஆஃப் டச். இந்த டச் நாட்டை சேர்ந்த இந்த டச் அப்படின்னா நம்ம பார்க்குறோம் இந்த டிசெண்டன்ட்ஸ் ஆஃப் டச். ஓகே, இப்போ யூரோப்பியன் பார்ப்போம். யூரோப்பியன் இந்த டச் ஆல்சோ ஃப்ரம் ஃப்ரம் த யூரோப்பியன் கான்டினென்ட். ஸோ அவங்களுடைய சந்ததிகள் தான் இந்த பூர்ஸ், ரைட். நேஷ்னல் பாலிட்டிக்ஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. அப்போது நேஷ்னல் பாலிட்டிக்ஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னா இந்த 2 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஓகே, 2 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா யூனியனிஸ், ரெண்டாவது சவுத் ஆஃப்ரிக்கா பார்ட்டி. அந்த யூனியனிஸ்ட் பார்ட்டி என்ன, அது யார் அப்படின்னா பிரிட்டனை சேர்ந்தவங்களால் ஆரம்பிக்கப்படுறது தான் யூனியனிஸ்ட் பார்ட்டி. ரெண்டாவது சவுத் ஆஃப்ரிக்கா பார்ட்டி, அது என்ன அப்படின்னா ஆஃப்ரிக்கனர்ஸ். அப்போ ஆஃப்ரிக்கனர்ஸ்னால் யார்? அவங்க தான் இந்த பூர்ஸ். ஓகே, அவங்களுடைய ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் போதா அப்படிங்கிறவர். அவர் இந்த சவுத் ஆஃப்ரிக்கா பார்ட்டியை சேர்ந்த ஒரு நபர். அடுத்தது ஹெர்சாக் அப்படிங்கிற ஒரு மிலிட்ரி, ஒரு பயங்கரவாத குரூப்பை சேர்ந்தவர். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வெள்ளையர்கள் தான் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டில் இருக்கணும். ஓகே, அப்படின்னா கருப்பின மக்கள் எல்லாமே வெள்ளையர்கள் கீழே இருக்கணும். இந்த ஆஃப்ரிக்கன்ஸும் அவங்களும் வெள்ளையர்களுக்கு கீழே தான் இருக்கணும். அப்போ வெள்ளையர்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பயங்கரவாத குரூப்பை சேர்ந்த ஹெர்சாக் சொல்கிறாரு. ஓகே, ரைட். ஸோ இந்த செகண்ட் வீடியோ நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்? இந்த செகண்ட் வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்தோம்? we learned about என்னென்ன பார்த்தோம் சொல்லுங்கள்? we learned about the என்ன பார்த்தோம் சொல்லுங்கள்? we learned about the Montauk Declaration. அப்படிங்கிற ஒன்று இந்தியாவில் ஏற்படுது.
அப்போ நாங்கள் உங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம், ஆனால் நிர்வாகத்தை தலையிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதை இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வரவேற்கலை. அடுத்தது லேக் ஆஃப் மெஷர்ஸ் டு இண்டஸ்ட்ரியலைஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸை நாங்கள் டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க எதுவுமே செய்யலை. அடுத்தது இண்டஸ்ட்ரீஸ், பிரிட்டனுடைய கண்ட்ரோலில் இருந்த இந்தியாவோட இண்டஸ்ட்ரீஸ் என்ன மாதிரியான நிலைகளை அனுபவிச்சுது அப்படின்னு பார்த்தோம். தென் we also learned about the India in the days of Great Depression, கரன்சி கிரைசிஸ் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்திய விவசாயத்தில் இதனுடைய தாக்கம் எப்படி இருந்தது பற்றி பார்த்தோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஆன்டி கொலோனியல் மூமெண்ட்ஸ் இன் ஆஃப்ரிக்காவில் ஆன்டி கொலோனியல் மூமெண்ட்ஸ் எப்படி ஆரம்பிச்சது. த பூர் வார் பற்றி பார்த்தோம். அவங்களுடைய வார் கிட்டத்தட்ட 3 வருஷம் அவங்க பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடுறாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்ரிக்கனஸ் அவங்களும் அண்டு நேஷ்னல் பாலிட்டிக்ஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா, இதை பற்றி நம்ம இப்போதைக்கு இந்த செகண்ட் வீடியோவில் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்தது நம்ம இந்த தேர்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.